இப்ப 6 மாசம் ஒருவேளை ஆளுநர் ஆட்சி வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சாலும் மறுபடியும் குத்துன்னு வெறி கொண்டு தானே ஓட்டுல குத்த வெறி கொண்டு 200 சீட்ல விஜய் ஜெயிப்பாரு. திமுக அதிபர் அதுதான் ஒரு சமயம் மத்திய அரசாங்கம் விரும்புதோ நமக்கு தெரியல. விஎம் ஃபுல் மெஜாரிட்டியில் வரட்டும், திருப்பி ஜனாதிபதி ஆட்சி ஒரு 6 மாதம் இருந்து எல்லாரும் உள்ளே போட்டுடலாம். 200 சீட்டு வந்துட்டோம், திமுக அதிபர் காணாமல் போடும். அப்போ போட்டி தாவேக்காக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்ற அளவில் கொண்டு போயிடலாம். நம்ம ஆசை என்ன, திராவிட கட்சிகள் ஒழியணும். காங்கிரஸ் நான் ஒழிச்சா என்ன, விஜய் ஒழிச்சா என்ன, தம்பி ஆட்டத்தை ஆரம்பி, நீ ஆரம்பி. அடுத்த தேர்தலில் வந்துட்டோம். அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் மாதிரி கேட்பார் விஜய், நான் என்னங்க தப்பு பண்ணேன், 108 சீட்டு கொடுத்து என்னை தண்டிச்சிங்களே தமிழக மக்களை, நியாயமாக இருக்கா? தம்பி கவலைப்படாதீங்க, 200 சீட்டு தரோம், போங்க. 20 வருஷம் முதலமைச்சர், தொட்டுக்க முடியாது விஜயை. 20 இயர்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர், ஜாதகத்தில் இருக்குது அவருக்கு. அதனால் விஜய் ஜாதகத்தில் 20 வருஷம் முதலமைச்சர் இருக்குது. அதனால் விஜய்க்கு இப்போ இதுலேயே அட்வான்டேஜ் யார் பார்த்தீங்கன்னா, தேய்ச்சாலும் தோத்தாலும் விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் நஷ்டம். இன்னும் நாளாக ஒழிஞ்சிக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இங்கே தொந்தரவு கொடுக்க மாட்டோம் ஆரம்பிக்கிட்டார். அவர் எல்லாம் தெரிஞ்சவர். ஐயா 60 வருஷம் 7 வருஷமா 7 வருஷமா அரசியல் 50 வருஷமாக இருக்காருன்னா அவர் தெரியாதே, 50 வருஷம் அரசியல் இருக்காருன்னா அவர் தெரியாதே கிடையாது. ஸ்டாலின் ஒதுக்கிட்டார்.